சார் வணக்கம் சார். வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் மிக நீண்ட நாளாக உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய மறைவு செய்தி தற்பொழுது எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவோட ஒரு மிக முக்கியமான இயக்குனர்கள் அப்படிங்கிற வரிசையில் இருந்தவர். அவருடைய மகன் இறப்பு அப்படின்னு பல்வேறு துன்பங்களுக்கு இடையே அவர் கடைசி காலங்களில் வாழ்ந்து வந்தார். தற்பொழுது அந்த செய்தி வந்து நம்ம எல்லாருமே பாதிச்சிருக்கிறது. என்ன நடந்தது? இறுதி நிமிடங்களில் நடந்ததாக சில தகவல்கள்லாம் வருது. என்ன சார் நடந்தது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா சாருக்கு சில மாதங்களாகவே உடல் பின்னடைவு இருந்தது. வயது மூப்பு அது ஒரு காரணம். ஸோ இன்றைக்கி அவர் வீட்டில் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து மீண்டு வெளியில் வந்து நீலாங்கரை வீட்டில் வந்து இப்போ ஓய்வில் இருந்தார். ஸோ இன்றைக்கி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 5:50, 6 மணிக்கு அவருக்கு வந்து லைட்டாக ஒரு மூச்சு திணறல் மாதிரி உடல் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. உடனே வந்து டாக்டர்ஸை வரவழைச்சு பார்த்துருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ளே வந்து அவர் மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறத வந்து டாக்டர்ஸே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி காலையில் அவருடைய வீட்டிலே தான் வந்து பாரதிராஜா சார் மறைஞ்சிருக்காரு. நீலாங்கரையில் இருக்கிற வீடு, அங்கே தான் அவர் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தார். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு அடுத்த வீடு தான் பாரதிராஜா சாருடைய வீடு. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி வந்து பாரதிராஜா சாருடைய உடலுக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்துகிறாரு. ஸோ திரையுலகமே வந்து கவலைக்கு உள்ளாக்கிய ஒரு செய்தி தான் பாரதிராஜா சாருடைய மறைவு. வயது மூப்பு எல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா, ஒரு மகா கலைஞன் பாரதிராஜா சார். பாரதிராஜா சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திரையுலகத்துக்கு அவர் ஆற்றிய அந்த பணிங்கிறது வந்து பெரிய ஒரு ஒரு பணியாக இருக்குது. அவர் எடுத்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அற்புதமான படங்கள், எல்லாமே ரொம்ப வித்தியாசமான படங்கள். ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தை மாற்றி எல்லா இடங்கள்லையும் படப்பிடிப்பு நடத்த முடியும்னு நிரூபித்து காட்டியவர் பாரதிராஜா அவர்கள். கேமரா வந்து வயல்லேருந்து புழுதிக்காட்டிலேருந்து எங்கே வேணாலும் கொண்டு போய் வைக்க முடியும் அப்படின்னு வந்து பாரதிராஜாவுடைய வரவுக்கு அப்புறம் 16 வயதிலே படம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே வெளிப்புற படப்பிடிப்புக்கு போக ஆரம்பித்தாங்க. ஒரு ட்ரெண்ட் செட்டர் பாரதிராஜா அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மறைவு திரையுலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பு. இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, சினிமாவுக்கு ஒரு கருப்பு நாள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான நபர் பாரதிராஜா சார். இப்போ அவர் தமிழ் திரையுலகில் சாதனை படைக்க, தமிழ் திரையுலகை கரையேற்ற ஒரு புதுமையான சில விஷயங்களை பண்பதற்காக அவர் வாழ்க்கையில் போராடின நாட்களை நம்ம பார்த்துருக்கோம் சார். வாழ்க்கையோடு போராட வேண்டிய நாட்களாக இறுதி நாட்கள் அமைஞ்சது. அவருடைய மகன் மறைவுலேருந்து தொடர்ந்து பிரச்சனைகளை மட்டுமே இருந்தார். மன நிம்மதியே இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிற செய்திகள் தான் வருது. அப்படித்தான் இருந்ததோ கடைசி காலம்? உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா சாரோட இறுதி காலம் வந்து அப்படி தான் இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா சார் வந்து பெரிய மன வலியிலையும் மன வேதனையிலையும் அவருடைய மகன், அதாவது மனோஜ் அவர்களுடைய இழப்பை வந்து தாங்க முடியாமல், அதை மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. பாரதிராஜா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டைரக்டராகி நிறைய படங்கள் பண்ணார். ஆனால் அவர் முதல்ல நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு சினிமா துறைக்கு வந்தார். ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, கல்லுக்குள் ஈரன் ஒரு படம், அது பாரதிராஜா சாரே டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் அவர் கதாநாயகனாலாம் நடித்தார். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து வந்து நடிப்பை விட்டுட்டு சினிமா படங்கள் இயக்கிறதுலே தொடர்ந்து பணியாற்றிட்டு இருந்தார். ஸோ அப்படி ஒரு ஆசை, நடிக்கணும், நடித்து பெரிய ஆளாக வரணுன்ற ஒரு ஆசை பாரதிராஜா சாருக்கு இருந்தது. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குரங்கு பொம்மை, அது திருச்சிற்றம்பலம், மகாராஜா, இன்னும் நிறைய படங்களில் வந்து அற்புதமான குணச்சித்திர வேடங்களை வந்து பாரதிராஜா சார் கடைசி காலகட்டங்களில் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ அற்புதமாக நடிக்கிறாரே பாரதிராஜா சார்னு எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அவரால் வந்து சினிமா துறையில் ஒரு நடிகனாக வந்து பிரகாசமாக வர முடியலைங்கிறதுனால அவருடைய மகன், அவருடைய வாரிசு மனோஜை வந்து பெரிய நடிகனாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, பல புது கலைஞர்களை வந்து பாரதிராஜா சார் அறிமுகப்படுத்தியிருக்கார். பாரதிராஜா சாருடைய அறிமுகத்தில் தான் நிலகல் ரவிலேருந்து விஜயன், கார்த்திக்கு, நெப்போலியன், சுதாகர், ராதிகா, சுகன்யா, ரேவதி, ரமா, இப்படி வந்து ரதி அக்னிகோத்ரி, இப்படி பல நட்சத்திரங்கள் வந்து பாரதிராஜா சாருடைய அறிமுகம் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, படைப்பாளிகள் பாக்யராஜ் பாரதிராஜா சாருடைய அறிமுகம், மணிவண்ணன் பாரதிராஜா சாருடைய அறிமுகம், மனோபாலா வந்து பாரதிராஜா சார்ட்டு வந்தவர். இப்படி ஏகப்பட்ட பேரை வந்து திரைத்துறைக்கு கொடுத்தவர், பல நடிகர்களை அறிமுகப்படுத்தியவர். அவருடைய மகனை வந்து பிரமாதமாக வந்து அறிமுகப்படுத்தினார். தாஜ்மஹால் படத்தில் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து பூஜை போட்டு ரொம்ப பிரமாதமாக
அந்த படத்தை வந்து எடுத்தார். ஏஆர் ரஹ்மான் வந்து அன்னைக்கு அப்போ தான் வந்து ஏஆர் ரஹ்மான் சினிமா துறைக்கு வந்து ரொம்ப பாப்புலர் இருக்கார், பீக்கில் இருக்கார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டு கொடுத்த பாடல்கள் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையாதனால பாரத ராஜா சாருடைய மகன் வந்து ஒரு தோல்வி நாயகனாக தான் பார்க்கப்பட்டார். அதுக்கப்புறம் எப்படியாவது மகனுக்கு வந்து சினிமா துறையில் பிரபல நடிகனாக மாற்றிடணுங்கிறதுக்காண்டி பாரத ராஜா சாரே வந்து அல்லி அர்ஜுனா இன்னும் நிறைய படங்கள் தயாரித்தார் மகனை வச்சு. ஆனால் அவருடைய எல்லா முயற்சிகளுமே வந்து தோல்வி அடைந்தது. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து உதவி இயக்குனராகவும் பணியாற்றினார் மணிரத்னம் சார்கிட்ட. ஸோ அப்படி வந்து எப்படியாவது மகனை வந்து பெரிய ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டார். அது எல்லா தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். மனோஜ் கிரியேஷன்ஸ்ங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பல படங்கள் வந்து அந்த பேரில் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவருடைய ஆசை மகன், செல்ல மகன், அவர் வந்து தூக்கி தாளாட்டி வளர்த்த மகன் மனோஜ் வந்து தன் கண் முன்னாடியே மறைந்ததுங்கிறத வந்து பாரதி ராஜா சாரால் தாங்கிக்க முடியல. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மென்மையானவர், ரொம்ப இலகிய மனது படைத்தவர். எதுனாலும் பார்த்தீங்கன்னா உடனே உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கிடுவார். அதுதான் உண்மை. நம்ம மனோஜனுடைய அந்த இறுதி காரியங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அந்த இடுகாட்டில் நம்ம பாரதி ராஜா சார் அவர் கதறி அழுத காட்சிகள்லாம் பார்த்தது மிக வேதனையாக இருந்தது. ஸோ அந்த ஒரு மன அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவரை விட்டு நீங்கவே இல்லை, அகலவே இல்லை. அந்த வருத்தத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.25 வருஷம் வந்து அவர் கடந்து வந்தார். இந்த இறப்பு அவர் ஒரு மகன் மறைவு ஒரு காரணம் நம்ம சொல்லலாம். அவர் எல்லா எல்லா நடிகர்களையும் உருவாக்க தெரிந்தவருக்கு தன் மகனை தன்னால் ஒரு நடிகராக உருவாக்க முடியலங்கிற வருத்தம் அவருக்குள்ளே எப்போவுமே, ஒரு பெரிய ஒரு வெற்றி நடிகராக உருவாக்க முடியல வருத்தம் அவருக்குள்ளே இருந்ததாக சொல்லட்டும். அவர் மகனும் அதை தான் ஃபீல் பண்ணார். மகன் மறைவு தான் அவரை பெரிதும் பாதித்து இந்த நாட்கள் மூலவே ஒரு கொடூர நாட்களாகத்தான் அவருக்கு அமைஞ்சிருச்சா சார்? நிச்சயமாக. அதாவது வந்து இது எப்படின்னா, இது இயல்பாகவே பேசணும் அப்படின்னா இந்த புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. தன் கண் முன்னாடியே தன்னுடைய வாரிசுகள் வந்து மறைந்து அவர்களுக்கு கொல்லி வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ இது பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய கலைஞர், மகன் மேலே அவ்வளோ பாசம். அதாவது மகன்னா அவர் உயிரே விட்டார். அவர் மனோஜ் பிறந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு எல்லாமே கிடைச்சது. அதாவது பணம், காசு, புகழ், பேர் எல்லாமே கிடைச்சதுன்னு அவர் பெருசாக நம்பினார். மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா சீராட்டி தாளாட்டி வளர்த்தார். அதுதான் உண்மை. ஒரு எலைட் கிட்டுன்னு சொல்லலாம் மனோஜை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி வளர்த்த ஒரு மகன் வந்து தன் கண் முன்னாடியே மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறது, அதுவும் வந்து வயது வந்து ரொம்ப கம்மியான வயது, 46 வயதிலே மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வேதனையான விஷயம். அதை வந்து பாரதி ராஜா மாதிரி ஆட்களால் கடக்க முடியல. பாரதி ராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவர். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே அவரால் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து அவரால் வந்து வெளியில் வர முடியல. அதுவே அவருடைய சுற்றி வந்து மனோஜோட நாவங்களே இருந்துக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்ததும் அவருடைய மறைவுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததும் மறுக்கவே முடியாது. பாரதி ராஜா சார் அப்படின்னாவே எல்லாருக்குமே டக்குன்னு ஒன்றே ஒன்று வரும். இப்படி டக்குன்னு கையை வச்சுட்டு இந்த ஒரு ஃப்ரேம் ஒன்று வைக்கிற அந்த ஒரு விஷுவல்ஸும் என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லுவார் சார். இப்போ கிராமத்து கதையாக இருக்கட்டும், கடலோர காதல் கவிதையாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே சொந்தக்காரர். திரைமொழியில் அவருக்கு நிகர் அவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே புகழ்ந்தவங்க. ஒரு களிமண்ணை கொடுத்தா கூட அதை சிலையாக மாற்றக்கூடிய திறமை மாதிரி ஒருத்தரை நடிகர் கொடுத்தா நடிகராக உருவாக்கக்கூடிய அந்தளவுக்கு ஒரு மிக முக்கியமான இயக்குனராக வலம் வந்தார்ல. இவருடைய ஆரம்ப காலங்கள்லேருந்து எந்த மாதிரினா இப்போ நான் ஒரு எண்ணிலிட்டு சொல்ல முடியாது, அவருடைய படைப்புகள் எல்லாமே அப்படித்தான் இருந்தது. தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட படங்களாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. ஏதாவது படங்கள் இந்தந்த படங்கள் ஏதாவது அனுபவம் இருக்கிறதா? ஏன்னா உங்கள் தந்தையோடு ஒரு அனுபவம் இருந்திருக்கோம் சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, ஆரம்ப கால பாரதி ராஜா சாருடைய ஒவ்வொரு படிப்பும் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி கை கூப்பின மாதிரி 2 கைகள் மட்டும் கூப்பின மாதிரி ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு வரும். அதாவது என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா அப்படின்னு சொல்லி தான் வந்து பாரதி ராஜா சார் வந்து ஒவ்வொரு படைப்பையும் பற்றி சொல்லிட்டு தான் படத்துக்குள்ளே போவார். ஸோ பாரதி ராஜா சார் அவருடைய படைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா படைப்புகளுமே அற்புதமான படைப்புகள். முதல் படம் 16 வயதினிலே பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தை புரட்டி போட்ட படம்னு சொல்லலாம். அதில் வந்து அன்னைக்கு வந்து கமலஹாசன் வந்து ஒரு இளைஞராக இருந்தார், நிறைய காதல் படங்களில் நடிச்சிட்டு இருந்தார். அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு கோமணம் கட்டி ஒரு சப்பானி கேரக்டரில் நடிக்க வச்சார். அது வந்து அவருக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு கமலஹாசனுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர் வந்து சின்ன சின்ன வேடங்களில் அப்போ நடிச்சிட்டு இருந்தார். அப்போ வந்து அவரை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டயலாக் அது படம் ஃபுல்லாக சொல்லுவார். சின்ன சின்ன துணுக்கு
முத்துக்குமாரி தான் ரஜினிகாந்த் அந்த படத்தில் வருவார். ஆனால் அது ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய பேரை கொடுத்தது. அதாவது வந்து எப்படின்னா பெரிய கலைஞர்களை வச்சு ஒரு யதார்த்தமான கதாபாத்திரங்களை உருவாக்கினார் 16 வயது நிலையிலே. சீதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாப்புலரான ஹீரோயினாக இருந்தாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து பொண்ணா ஒரு மயிலுங்கிற கேரக்டரில் வந்து அறிமுகப்படுத்தினார். அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து இப்படியும் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு வந்து பல பேர் வந்து பாரதி ராஜா சாரால் ஈர்க்கப்பட்டு பஸ் ஏறினவங்க, ட்ரெயின் ஏறினவங்க தான் பல பேர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பிரபலமான பல இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சாருடைய வந்து எப்படி தாக்கத்தால் வந்து சினிமா துறைக்கு வந்தவங்க தான். பல இளம் இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பாரதி ராஜா சாரை வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க. அந்த அப்பாங்கிற இடம் வந்து பாரதி ராஜா சாருக்கு மட்டும்தான் தமிழ் திரை உலகத்தில் இருந்தது, இன்னமும் எப்பவும் இருக்கும். எல்லாருமே அப்படி ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞனாக பாரதி ராஜா சார் இருந்தார். அவர் அடுத்தடுத்து எடுத்த படங்கள் எல்லாமே வந்து பிரமிக்க வைத்தது. கிழக்கே போகும் ரயிலாகட்டும், மண் வாசனையாகட்டும், புதிய வார்ப்புகளாகட்டும், வித்தியாசமான படங்கள். முதல் மரியாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடமாக அமைஞ்சது அந்த படம். அந்த மாதிரி அற்புதமான படங்கள் எடுத்துட்டு இருந்தார். அந்த காலகட்டங்களில் பாரதி ராஜா சார் மேலே சில விமர்சனங்கள் இருந்தது. அது என்ன அப்படின்னா, இவர் வந்து கிராமத்து படங்கள் மட்டும்தான் எடுப்பார், இவரால் வந்து சிட்டி படங்கள்லாம் எடுக்க முடியாது, மாடர்னான படங்கள்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தது. அந்த விமர்சனத்தை உடைக்கணுங்கிறதுக்காண்டே பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட படங்கள் தான் சிவப்பு ரோஜாக்கள், ஒரு கைதியின் டைரி, டிக் 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 போன்ற படங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிராமத்து கதைகள் சொல்லிட்டு இருந்த பாரதி ராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா கடலோர கவிதைகள்னு ஒரு படம், அதில் வந்து சத்யராஜ், ரேகா நடிச்சிருப்பாங்க. ஒரு முட்டம் கிராமத்தில் ஒரு கடலோர பின்னணியில் ஒரு கதை, அற்புதமான ஒரு காதல் கதை, அதையும் வந்து பாரதி ராஜா சார் பண்ணி காமிச்சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணுயிர் தோழன் ஒரு படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகளுடைய கதையை அப்படியே தத்ரூபமாக அவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படியே வந்து அற்புதமாக காட்சி அமைச்சு ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா சித்தரித்து எடுக்கப்பட்ட கேரக்டர் மாதிரியே தெரியாது, உண்மையாகவே வந்து வாழக்கூடிய கேரக்டர்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த படம் வந்து ஒரு மிக வித்தியாசமான படம். இப்படி பாரதி ராஜா சாருடைய கேரியரில் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த படங்கள் எல்லாமே கிழக்கு சீமை. அது வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா, நெப்போலியன், விஜயகுமார், அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா பாசமலருக்கு அப்புறம் இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படமாக அமைஞ்சது. ஸோ ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சாருக்கு சினிமா தாக்கம் வந்து இருந்தது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் சுந்தராஜ் கதையாசிரியர், அவர் எல்லாம் பெரிய நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. கங்கை அமரன், இப்படி ஒரு ட்ரூப், ஒரு 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 எல்லா இடத்துக்கும் ஒன்றா தான் போவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய்ப்புகளுக்கு சிபாரிசு பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா அதை வச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க. இப்படி வாழ்ந்த ஒரு காலகட்டம் உண்டு. அந்த நட்பு வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஆழமான நட்பாக இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மறைஞ்சிட்டாரு. இளையராஜா, பாரதி ராஜா சாருடைய நட்பை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அப்படி ஒரு நண்பர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவங்க அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஏன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முதல் மரியாதைக்கு அப்புறம் இளையராஜாவோட சேர்ந்து பாரதி ராஜா பயணிக்காம வேற வேற இசையமைப்பாளர்களோடலாம் வந்து பயணிக்க ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் அந்த அடிப்படையில் ஆரம்ப காலத்தில் தொடங்கின அந்த நட்பு இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள அப்படியே உயிர்ப்போட இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கலைஞர் பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக இருந்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்க தலைவர், பெப்சி தலைவர், பல பதவிகளில் வந்து பாரதி ராஜா சார் இருந்திருக்காரு. அப்பாவுக்கும் பாரதி ராஜா சாருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது. பல பேருக்கு அது ரொம்ப பெருசாக தெரியாது, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல நட்பு இருந்தது. ஒரு ஆத்மாத்மான ஒரு நட்பு. அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அப்பா வந்து உடல்நிலை சரியில்லாமல் 2013 இறந்து போயிட்டாங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருக்காருன்னு கேள்விப்பட்டு அவர் இறக்குறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டார் பாரதி ராஜா சார். திடீர்னு கதவை திறந்து பார்த்தா பாரதி ராஜா சார் நின்னாரு. என்ன சார், வாங்க சார், வாங்க சார்னு கூப்பிட்டப்ப உள்ளே வந்து அப்பாவை பார்த்துட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அரை மணி நேரமாக நான்ஸ்டாப்பாக வந்து அப்பா வந்து அழுகிறாரு. பாரதி ராஜா சாரும் அழுகிறாரு. ஸோ அது ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு கலைஞர். இன்னைக்கு வந்து அவர் இல்லைங்கிறதே நம்மளால் ஏற்றுக்க முடியல. மூப்பு காரணமாக தான் இறந்து போயிருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கலைஞர்கள் கிடைக்க மாட்டாங்க. பாரதி ராஜா சார் மாதிரி கலைஞர்கள்லாம் தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து எப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு மட்டும் பாரதி ராஜா சார் ஒரு பெருமைக்குரிய இயக்குனர் கிடையாது. இந்திய சினிமாக்கே பார்த்தீங்கன்னா, ஏன் உலக சினிமாக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெருமைக்குரிய இயக்குனராக பாரதி ராஜா சார் இருக்கார்.
நம்மளுடைய கிராம அழகுகளை நம்ம கிராமத்தை நம்மளே இப்படி பார்க்க, ஏன்னா இன்னைக்கு இடையில ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் ஓகே, அன்றைய காலகட்டத்தில் அதை மிக அழகாக நம்ம மக்கள்கிட்டே எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்த்ததில் தான் அவரை வந்து ரொம்பவே கிராமத்து நாயகர்னு சொல்கிற அளவிற்கு அவருடைய படங்கள்லாம் இருந்தது. கிராமத்தோட அழகை அவ்வளோ அருமையாக காட்டியிருப்பார். ஸோ அவர் தனக்கு நிகர் தான் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய படைப்புகள் எல்லாமே இருந்தது. சொல்லில் அடங்க முடியாது அவருடைய புகழ்களை பாடுவதற்கு. எனிவேஸ் நீங்கள் சொன்னது மாதிரி இன்னொரு பாரதி ராஜா கிடைக்க போவதில்லை. ஆனால் அவருடைய படைப்புகள் என்றைக்கும் நம்மளோட தான் இருக்க போகுது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நம்மளும் பிரார்த்திப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.